Unit 5 Magnetism and Electromagnetism. Fleming's right hand rule. Stretch the thumb, forefinger and middle finger of your right hand mutually perpendicular to each other. If the forefinger indicates the direction of the magnetic field and the thumb indicates the direction of the motion of the conductor, then the middle finger will indicate the direction of induced current. So Fleming right hand rule is also called generator rule. இப்போ ரைட் ஹேண்டில் தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இது மூணுத்தையும் நம்ம ஒன்றுக்கொன்று பர்பண்டிகுலராக வைக்கிறோம். ஸோ அப்படி வைக்கும்போது ஃபோர் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை காட்டுது. தம்பு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். கண்டக்டரோட மோஷனோட டைரக்ஷனை காட்டுது. Then the middle finger will indicate the direction of induced current. Induced current ஓட டைரக்ஷனை காட்டுது. இது வந்து ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்னா என்னென்னா, ஒரு காயில நார்த் சவுத் போல் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறோம். ஸோ அப்போது நார்த் சவுத்து போல் இருக்குன்னா அது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ காயில மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ளே கொண்டு வரும்போது நிறைய நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லைன்ஸ் வந்து லிங்க் ஆகுது. ஸோ இப்போ இதே காயில ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லைன்ஸ் லிங்க் ஆகிறது என்ன ஆகுதுன்னா குறையுது. ஸோ காயிலுக்கு அக்ராஸாக மெஷர் பண்ணக்கூடியதான் அது இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஸோ இதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ காயிலை மூவ் பண்ணுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பற்றி ரிமெம்பர் பண்ணலாம். The law states that while stretching the three fingers of left hand is perpendicular manner with each other, if the direction of the current is denoted by the middle finger of the left hand and the second finger is for direction of the magnetic field, and then the thumb of the left hand denotes the direction of the force or movement of the conductor. அதாவது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் நம்ம வந்து தம்பு, மிடில் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர் மூணுத்தையும் நம்ம பர்பண்டிகுலராக வைக்கிறோம். The direction of the current is denoted by the middle finger. மிடில் ஃபிங்கர் வந்து என்ன சொல்லுதுன்னா direction of the current. The second finger is for the direction of the magnetic field. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி சொல்லுது, அதாவது மிடில் ஃபிங்கர். The thumb of the left hand denotes the direction of the force or movement of the conductor. தம்ப் வந்து எது சொல்லுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர் மூமெண்ட் ஆஃப் த கண்டக்டரை பற்றி சொல்லுது.